பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் வந்து அதிகப்படியாக வந்து உப்பு கரை பிடிச்சிச்சு அப்படின்னாவே நம்ம பயன்படுத்துகிற தண்ணியில் அதிகமாக உப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு, மக் இதெல்லாம் வந்து அதிகப்படியான அழுக்கு, கொலகொலப்பு தன்மை, உப்பு கரை இதெல்லாம் வந்து நிறைய படிஞ்சிருக்கும் இல்லையா? அதை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ பக்கெட் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து டாய்லெட்டில் இருக்கிற பக்கெட்டை எடுத்திருக்கேன். டாய்லெட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற பக்கெட்டு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள். எந்த அளவு உப்பு படிஞ்சு போயிருக்கு. அதே டைமில் உள்ளே வந்து நல்லா வந்து பாசி பிடிச்சி கருப்பு கலராக கொலகுலப்பு தன்மையாகவும் இருக்குது. எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கடல் இருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகமான உப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் இங்கே இருக்கிற பக்கெட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெளியிலலாம் வந்து நிறைய உப்பு படிஞ்சு போய் வந்து பக்கெட் மக் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. மக்கு வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வாஷ் பண்ணேன். அதனால் வந்து கொஞ்சம் தேவலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இன்றைக்கி ரெண்டையுமே வந்து நான் க்ளீன் பண்ண தான் போகிறேன். அதுக்கு வந்து ஒரு லிக்யூட் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லிக்யூட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நான் லிக்யூட் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே வந்து க்ளீனிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ன லிக்யூட் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவிட்டு நம்ம தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற ஸ்க்ரப்பர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது வேஸ்ட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்க்ரப்பரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இல்லைனா புதுசு கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட ஸ்டேஜில் இருக்கிற ஸ்க்ரப்பரை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் மக் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அந்த லிக்விட் வச்சு தான் வந்து நல்லா உள்ள கொலபலப்பு தன்மை, அந்த கருப்பு இருக்கிறது இது எல்லாமே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம். பாருங்கள் ஸ்க்ரப்பரில் எந்த அளவு வந்து அழுக்கு ஓட்டி இந்த மாதிரி லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீனாக இருக்கும். சில பேர் வந்து டாய்லெட்டில் இருக்கிற அந்த பக்கெட்டு மக் இதெல்லாம் வந்து ஓவர் அழுக்காக இருக்குது, உப்பு கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு காசு கொடுத்து ஏதாவது க்ளீனிங்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விளக்கி எடுக்கணும். ஒரு 2-3 டைம் அந்த லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி விளக்கும் போது அதில் இருக்கிற கொலகொலப்பு தன்மை, கருப்பு, உப்பு கரை இது எல்லாமே வந்து சூப்பராக க்ளீனாக ஆகிடும். அதே டைமில் நம்ம அந்த வெளி சைடும் வந்து நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இதுவே வந்து நான் ஒரு 10 நாள் வந்து கேப் விட்டேன். அதனால தான் இந்தளவு வந்து உப்பு கரை வச்சு போயிருக்குது. இதுவே வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணும்போது வந்து சும்மா லைட் க்ளீனிங் பண்ணாவே வந்து இந்தளவு வந்து நமக்கு நான் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணுவோம் நாளைக்கு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து ஒரு 10 நாள் அப்படியே வந்து விட்டேன். இந்தளவு வந்து சேர்ந்து போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓரளவு பக்கெட் ஃபுல்லாகவே வெளியிலேயும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு, உள் சைடுமே நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போவே வந்து நல்லா பக்கெட் நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து மக்கையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிக்யூட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பொருள் சேர்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிக்யூட் வந்து நம்ம கடையில் போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம மாவு அரைக்கும் இல்லையா, அதில் வந்து மேந்து போன மாவை தான் நான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து நமக்கு மேந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் அது வெளியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிச்சு போய் ஒரு மாதிரி வந்து நமக்கு நுரப்பொங்குன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாவு தான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து நைட்டு தோசை ஊற்றிட்டு அப்படியே வந்து அந்த பாத்திரத்தோடையே வச்சுட்டேன். நம்ம வைக்கும் போது அதில் அப்படியே வந்து நுர பொங்கி நமக்கு ஒரு மாதிரி வந்து பொங்குன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து தேவைப்படும். அதுதான் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதனால் வந்து அப்படியே வந்து நான் பாத்திரத்தை இந்த இட்லி மாவு கூடயே வந்து சோடா உப்பு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அந்த சோடா உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது க்ளீனிங் பர்பஸுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1 டீஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னாவே போதுமான அளவாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்கும் போது வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் வந்து நம்ம மீன்லாம் கழுவும் போதும் வந்து மீன் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். நம்ம கல்லுப்பு போடும்போது வந்து அந்த உப்புக்கரை ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா இது கூடவே வந்து நம்ம என்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்னா கோலமாவு தான் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கோலமாவு சேர்த்து நம்ம வந்து
விளக்கும் போது அந்த உப்பு கரையெல்லாம் ஈஸியாக போகும். அதே மாதிரி கொலகொலப்பு தன்மை, அந்த கருப்பு பாசி பிடிஞ்சது இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். இப்போது நம்ம எல்லா பொருளையுமே கலந்தாச்சு. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் இதில் சொல்கிறேன், நான் வந்து இட்லி மாவு, பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம், கல்லுப்பு சேர்த்துருக்கோம், இது கூடவே வந்து கோல மாவு, இந்த பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா திக்கான ஒரு பதமாக கிடைக்கும். இது அதே பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சமையலுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அதே பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒரு பவுல் வந்து நம்ம தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி ஊற்றிட்டு, ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வந்து வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அது வந்து டாய்லெட், பேஷண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் போட்டு அதை வந்து நம்ம வந்து விளக்காமல் க்ளீனிங் பர்பஸ்க்குன்னே நம்ம தனியாக வந்து ஒரு பவுல் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு விளக்கும் போது எதுவுமே ஆகாது. இந்த பாத்திரத்தை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சூப்பரான ஒரு லிக்யூட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த லிக்யூட் வச்சு தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து அதிக அளவு உப்பு கரை படிஞ்ச பக்கெட், மக்கு, மற்றபடி வந்து பிளாஸ்டிக் பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது க்ளீனிங்க்கு சூப்பராக வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு லிக்யூடாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மக்கு, பக்கெட் இது எல்லாமே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன். செம்மையான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம உப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, உப்பு, இந்த கோல மாவு இதெல்லாம் வந்து நல்லா உப்பு கரை போகிறதுக்கான ஒரு சூப்பரான பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து தான் நான் வந்து இந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வச்சு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பக்கெட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே எந்தளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். வெளி சைட்லாம் பார்க்கவே முடியல, எந்தளவு கருப்பு படிஞ்சு போய் கொலகொலப்பு தன்மை, உப்பு கரை படிஞ்சு வந்து அசிங்கமாக இருந்துச்சு இல்லையா பார்க்கறதுக்கு. இப்போ எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி நம்ம இந்த மாதிரி லிக்யூடு வச்சு ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து நமக்கு உப்பு பிடிக்காது. அதே டைமில் கொலகொலப்பு தன்மையும் அதிகமாகாது. ஏன்னா நம்ம வந்து உப்புலாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணதுனால வந்து அந்தளவு சீக்கிரம் வந்து கொலகொலப்பு தன்மையாக ஆகாது. அதனால தான் நம்ம வந்து உப்புலாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.